அத்தியாயம் 20. சர்வா தங்கியிருந்த வீடு வரை பின்தொடர்ந்த காரை கவனித்து கொண்டேதான் சென்றிருந்தான். வீட்டிற்குள் சென்றதும் உள்ளுக்குள் இருந்த கவலை மேலெழுந்தது. தன் வாழ்க்கையில் இதுவரையிலும் பார்த்தறியாத காட்சிகளை எல்லாம் பார்த்ததை எண்ணி அயர்ந்து போய் அமர்ந்து விட்டான். அவனது ஃபோன் அடிக்க அதை எடுத்ததும் வாணி பேச ஆரம்பித்தாள். என்ன சர்வா, பயந்துட்டியா? இது ஆரம்பந்தான். அவனுங்க உன்னை மோப்பம் பிடிச்சிட்டா தூக்கவே முயற்சிப்பானுங்க. நீ எந்த நேரமும் விழிப்போடவே இருக்கணும் என்றாள். எங்கள் 2 பேரையும் எதுக்கு கண்காணிக்கணும்? அவங்களுக்கு தேவை பூஜா. அவளோட வட்டத்தில் நீ இருப்பதால் உன்னையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துக்கலாம் சர்வா. உன்னை சுற்றியும் பூஜாவை சுற்றியும் எப்பொழுதும் எங்கள் பாதுகாப்பு வளையம் இருக்கும். அதையும் மீறி நெருங்கினா நீ இங்கே எதிர்க்க தயாராக இருக்கணும். பார்த்துக்கலாம் மேடம். ஆனால் இப்போ நாங்கள் அந்த மகேஷ் மேலே கையை வச்சுருக்கோம். அவனுங்க அவனை பிடிச்சி நம்மளை பற்றி விசாரித்து அவன் சொல்லிட்டா என்ன செய்கிறது? அவன் வாயை திறக்க மாட்டான் சர்வா, அவனை மறந்துடுங்க. நீங்கள் கவனமாக இருங்க என்று கூறி ஃபோனை அணைத்தாள். அதே நேரம் வாசு அண்ட் டீம் ஜோவின் தாய் தந்தையையும் பாதுகாப்பான இடத்திற்கு இடம் மாற்றினர். ஜோவிற்கு நடப்பதெல்லாம் கனவாக இருந்தது. இன்றோடு தனது வாழ்க்கை முடிவிற்கு வந்துவிடும் என்கிற எண்ணத்தில்தான் தைரியமாக இறங்கினாள். ஆனால் தனக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவளது தாய்க்கும் தந்தைக்கும் நடந்தவைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானாள். இப்படி ஒரு துயரத்தை அவர்கள் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. அங்கே மிக மோசமான காட்சிகள் நிகழ்ந்தது. தாயும் தந்தையும் தங்களின் துக்கத்தை அவளை அடித்து கட்டிக்கொண்டு அழுது தீர்த்தனர். இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோம் என்று புரியாமல் அமர்ந்திருந்தனர். அவர்களின் முன்னே சென்றமர்ந்த வால்டர், அம்மா, சார், என்ன பாருங்க, நடந்ததை மாற்ற முடியாதுதான். ஆனால் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த போராட்டம் அவனுங்களை மொத்தமாக முடிச்சிட்டு தான் அடங்குவோம். இதில் எந்த இடத்துலையும் உங்கள் பெண்ணோட பேர் வராது. இதை கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. இந்த போராட்டம் முடிகிற வரையில் நீங்கள் எங்கள் பாதுகாப்பில் இருக்கிறது நல்லது. கண்ணீர் கரை புரண்டோட அவனது கைகளை பற்றி கொண்ட அவளின் தந்தை, எங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கோம் என்றார். அவரை தோளோடு அணைத்து கொண்டவன், எங்களுக்கும் இந்த கேஸை கொடுத்தப்போ அஃபீஷியலாக தான் கையாளணும்னு நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் அவனுடைய ஆட்டங்களை பார்க்கும்போது அவனுக்கு அது சரி வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கள் எல்லோருடைய உயிரையும் பணயம் வைத்து தான் இதில் இறங்கியிருக்கோம். நீங்கள் நடந்தவைகளை மறந்துட்டு உங்கள் பெண்ணுக்கு ஆறுதலை கூறி அவங்க மனசை மாற்ற பாருங்க என்று எழுந்து கொண்டான். ஜோவின் தாயார் எதுவும் பேசாமல் கையெடுத்து கும்பிட்டு, தம்பி, எங்கள் பெண்ணுக்கு நடந்தது இனியொரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என்றார். வால்டரின் கண்களும் கலங்கியது. பதில் பேச முடியாமல் தலையசைப்புடன் அங்கிருந்து அகன்றான். வீடு சென்று சேர்ந்தவனின் மனம் அந்த தாயாரின் கண்ணீரிலேயே உழன்று கொண்டிருந்தது. இதுபோல எத்தனை பெண்களின் கண்ணீரில் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் என்று அவனை துண்டு துண்டாக வெட்ட மனம் வெறிகொண்டது. 10 மாதங்கள் பெற்று வளர்த்து பாராட்டி சீராற்றி வளர்த்த பெண் குழந்தைகளை காமத்தின் பெயரில் எவனோ ஒருவன் சீரழித்து போடவா வளர்க்கிறார்கள்? எத்தனை கனவுகள், எத்தனை ஆசைகள் தங்கள் பிள்ளைகளை பற்றி கண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளின் கதறல்களை கேட்கும்போது பெற்ற வயிறு பற்றி எரியாதா? சின்னதாக கையில் ஊசி குத்திவிட்டால் கூட மகள் துடிப்பதை விட அந்த தாயும் தந்தையும் துடித்து விடுவார்கள். ஆனால் இந்த மிருகங்கள் தங்களின் வெறி தீர்த்து கொள்ள அவர்களை துடிக்க துடிக்க கற்பழித்து அரை உயிராக இருக்கும்போது மேலும் வெறிகொண்டு அவர்களின் உறுப்பில் இரும்பு கம்பிகளை செலுத்துவதும் உடலெங்கும் கடித்து குதறுவதும் உயிரோடு எரித்து போடுவதுமாக அந்த மெல்லிய உயிரை துடிக்க வைக்கிறார்கள். இன்றைய சமூகத்தில் பெண்ணிற்கு பாதுகாப்பு என்பது அரிதாகிப் போன ஒன்றாகிப் போனது. நண்பன் என்னும் போர்வையில் அவளை சீரழிக்க காத்திருக்கும் வல்லூர்களை அறியாமல் போவது அந்த பிஞ்சுகளின் பரிதாபம் என்றுதான் கண்டு கேட்ட செய்திகளின் தாக்கத்தில் அமர்ந்திருந்தான். வாணி அவன் வந்ததிலிருந்து இறுக்கமான முகத்தோடும் கலங்கிய கண்களோடும் அமர்ந்திருப்பதைக் கண்டு மெல்ல அவன் தோள்களில் கையை வைக்க நிமிர்ந்து பார்த்தவனின் விழிகள் 1000 கதை பேசியது. மெல்ல அவன் அருகில் சென்று அமர சட்டென்று அவளை இறுக அணைத்து கண்ணீர் விட ஆரம்பித்தான். என்னால் முடியல வாணி, நாமளும் ஒரு பெண்ணை பெற்று வச்சுருக்கோம். இந்த மனித மிருகங்கள் கிட்டேருந்து எப்படி அவளை காப்பாற்ற போகிறோம் என்றான் கண்ணீர் சிந்தியபடியே. அவனது முதுகை வருடியபடி,
இனிமே தான் நாம் நம்ம பெண் குழந்தைகளை தைரியமாக இந்த மிருகங்களுக்கு எதிர்த்து போராடுகிற அளவுக்கு வளர்க்கணும் என்றாள் கரகரப்பான குரலில். இந்த நிமிஷம் ஒரு ஆணாக பிறந்ததற்கு வெட்கப்படுகிறேன். எப்படி ஒரு உயிர் துடிப்பதை அவனுங்களால் ரசிக்க முடியுது என்றான் கண்ணீருடன். இப்படி கண்ணீர் விடுவதை விட அவனுங்க ஒருத்தனை கூட விடக்கூடாது வெற்றி என்றாள் அழுத்தமாக. மெல்ல அவளிடமிருந்து விலகி அமர்ந்தவன் முகம் இறுகி போயிருக்க, விடமாட்டான் வாணி, ஒவ்வொரு நாயையும் வச்சு செய்யணும். அந்த குழந்தைகள் அனுபவித்த வேதனையை அனுபவிக்கணும். அவனுங்க கண்ணில் அதை பார்க்கணும் என்றான். இன்றைக்கி கூட ஒரு சம்பவம் நாகர்கோயிலில். சாப்பாடு இல்லாமல் கேட்க போன ஒரு 8 வயசு குழந்தைய வயதான நாதாரிங்க முதற்கொண்டு சின்ன வயசு பசங்க வர எல்லாம் சேர்ந்து கெடுத்திருக்காங்க. மொத்தம் 6 பேர் என்றால் முகத்தில் வலியுடன். வாட்? ஏன் இந்த சமூகம் இப்படி போகுது வாணி? அந்த பிஞ்சு இவங்கெல்லாம் நமக்கு நல்லது செய்வாங்க, உதவி செய்வாங்கன்னு நினச்சித்தானே போயிருக்கோம். 6 பேர் வெற்றி, என்னால் தாங்க முடியல என்றாள் கலங்கிய குரலுடன். நீண்ட பெருமூச்சுடன், நம்மால் எல்லோரையும் காப்பாற்ற முடியலனாலும் நம்ம கையில் சிக்கும் இது போன்ற குற்றவாளிகளை போட்டு தள்ளணும். இவனுங்களையெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது வாணி என்றான். நமக்கு இனி வரும் நாட்கள் உறக்கம் என்பதே கிடையாது. இவங்களைப் போல உள்ளவங்களை வேற இருக்கிறது தான் நம்ம வேலை என்றாள். சற்று நேரம் அங்கு அமைதி நிலவ, பின்னர் இருவரும் ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி முடிவெடுக்க ஆரம்பித்தனர். கேசியோ சித்தார்த்திற்கு துணையாக அவனது அறைக்கு பக்கத்து அறையிலேயே தங்கியிருந்தான். அன்று அவனுக்கு பெண் துணை தேவையாக இருக்கவில்லை. அதனால் முழு போதையில் தன்னை ஆழ்த்தி கொண்டு அறையில் படுத்திருந்தான். அவனது எண்ணம் முழுவதும் பூஜாவை சுற்றியே இருந்தது. சர்வாவையும் பூஜாவையும் தொடர்ந்தவர்கள் அவர்களை பற்றி எந்தவித சந்தேகமான தகவல்களையும் தரவில்லை. இருவரும் காதலர்கள்தான் என்று நம்பிக்கை கொடுத்தனர். அத்தனை போதையிலும் அவனது மூளை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எண்ணியது. பூஜாவிடம் நெருங்க வேண்டும் என்றால் முதலில் சர்வாவை நட்பு வட்டத்திற்குள் இழுக்க வேண்டும். மெல்ல அவனை அவளிடமிருந்து பிரித்து தன் வழிக்கு கொண்டு வந்த பிறகு அவனை ஒழித்துவிட வேண்டும் என்று யோசித்தான். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இப்பொழுதைக்கு புதிய பட்சிகளின் மீது கவனத்தை வைக்காமல் இருக்க வேண்டும். சித்தார்த்தையும் தன் கண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். மெல்ல உறக்கம் கண்களை தழுவ அயர்ந்து உறங்க ஆரம்பித்தான். மறுநாள் காலை படபடவென்று கதவு தட்டப்படும் ஒலியும் அறையின் வெளியே ஆட்களின் சத்தமும் அவனை அலறி அடித்து கொண்டு எழுப்பியது. முதல் நாள் போதையின் விளைவு தலைவலி பின்னி எடுக்க அவசரமாக எழுந்து கதவை நோக்கிச் சென்றான். அவன் கதவை திறந்ததும் சித்தார்த்தின் தந்தையின் அடிப்பொடிகள் அங்கு நிற்க, அவனை அங்கே விட்டுட்டு நீ என்ன இங்கே மயிர் புடுங்கிட்டு இருக்கியா என்று எகிரி பாய்ந்தனர். கொஞ்ச நேரம் நிதானம் தவறிப்போய் நின்றவன் தன்னை சுதாரித்து கொண்டு, ஏன், என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க என்றான். அவனது பேச்சில் சூடான ஒருவன், டேய் போய் பாரு எங்கள் தலைவர் பையன் கிடக்கிற நிலைமைய என்று கேசியின் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டே சித்தார்த்தின் அறைக்குள் நுழைந்தான். அவர்களின் பதட்டத்தை பார்த்து அவனுக்குள்ளும் லேசான உதறல் எடுக்க அறைக்குள் சென்றவர்கள் அவனை படுக்கை அருகே தள்ள, அங்கு சித்தார்த் படுக்கையில் அலங்கோலமாகவும் கைகால்கள் கட்டப்பட்டு முகமெல்லாம் வீங்கி போய் கிடந்தான். அதை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான் கேசி. அவனது கண்கள் அவசரமாக அறையை துழாவியது. ஜோ எங்காவது கண்ணில் படுகிறாளா என்று பார்த்தான். ஆனால் அவள் எங்கும் தென்படவில்லை. என்று வாய்க்குள்ளேயே திட்டிக் கொண்டவன், என்னாச்சு, எப்படி ஆனான் என்றான். அவனை முறைத்தவர்கள், உன்னை நம்பித்தானே ஐயா அனுப்புகிறாரு, நீ எங்களை கேட்குற என்று பாய்ந்தார்கள். அவர்கள் விவாதித்து கொண்டிருக்க மற்றவர்கள் அவனது கட்டையெல்லாம் நீக்கி டாக்டரை வரவழைத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தனர். அந்நேரம் பாத்ரூமில் என்று சத்தம் வர அவசரமாக அங்கு சென்று கதவை திறந்தான். அங்கே உதடுகள் கிழிந்து முகமெல்லாம் இரத்தமாக கீழே கிடந்தான் மகேஷ். அவனை அப்படி கண்டதும் அவசரமாக டே என்று பாய்ந்தவன் அவனை அப்படியே அள்ளி கொண்டு வந்து படுக்கையில் போட்டான். அதுவரை பொறுமையாக இருந்த அரசியல் அடிப்பொடிகள், யாரடா இவங்களை இப்படி பண்ணது, சின்னவர் கூட இருந்த அந்த சிறுக்கி எங்க என்று கேசியை முறைத்தனர். ஓடி போயிட்டா போல இருக்கு என்றான் எரிச்சலுடன். அவர்களோ, நீ ஏற்பாடு பண்ணவ தானே, அவள் மட்டும் எங்கள் கையில் கிடைக்கட்டும் அப்புறம் இருக்கு என்றனர் வெறியுடன். கேசியோ தலையை பிடித்து கொண்டு ஹோட்டல் மேனேஜரிடம் பேசி சிசிடிவி பதிவுகளை பார்க்க வேண்டும் என்று கூறி அவருடன் சென்றான். அன்றைய இரவிற்கான பதிவுகளை ஓடவிட்டு பார்த்தபோது முதலில் அறைக்குள் சித்தார்த்தும் ஜோவும் மட்டும் உள்ளே நுழைந்தது இருந்தது. அடுத்து மகேஷ் எப்படி அறைக்குள் வந்தான் என்று பார்க்க முயல
அதற்கான பதிவுகள் எதுவும் இல்லை. அது எப்படி சாத்தியம் என்று மேனேஜரிடம் கேட்க, கேமரை ஓடிட்டே தான் சார் இருந்தது, ஆனால் எப்படி அறைக்குள்ளே நுழைஞ்சான் என்று சரியாக தெரியல என்று அவரும் விழித்தார். அடுத்து ஜோ அறையிலிருந்து வெளியேறியதை பார்க்க முயல அந்த காட்சிகளும் அதில் இல்லை. இது எப்படி சாத்தியம் என்று புரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். பின்னர் பார்ட்டிக்கு வந்திருந்தவர்களின் பதிவுகளையும் அவர்கள் வெளியேறியதையும் பார்த்தான். சர்வாவும் பூஜாவும் வெளியேறும் காட்சியும் இருந்தது. யோசனையுடனே சித்தார்த்தின் அறைக்கு வர அங்கே அவன் மெல்ல எழுந்தமர்ந்திருந்தான். அவன் அருகில் சென்றவன், என்னடா ஆச்சு நேத்து என்றான். தலையை பிடித்து கொண்டவனது முகம் வலியில் சுருங்க, அந்த பொட்ட நாய் தான் என்னவோ பண்ணியிருக்கா, ஆனால் அவன் மட்டும் இல்லை, இன்னொருத்தையும் வந்தா, எனக்கு சரியாக தெரியல மச்சி என்றான். அவனது தோள்களை தட்டி கொடுத்தவன், இல்லடா, நீயும் அவளும் தான் அறைக்குள்ளே வந்தீங்க, வேற யாரும் வந்ததா தெரியல என்றான் சிந்தனையுடன். அவன் சொன்னதில் கடுப்பானவன், அப்போ இவன் எப்படி வந்தான் என்று பக்கத்தில் கிடந்த மகேஷை உதைத்தான். அங்கிருந்த மற்றவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சித்தார்த்தின் அருகில் குனிந்தவன், அந்த சிறுக்கியோட வேலையாக தான் இருக்கணும், அவளுக்கு துணைக்கு யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கா, அவள் குறி வச்சது எனக்கு, ஆனால் நீ சிக்கிட்ட என்றான். உடலில் எழுந்த வழியில் முகத்தை சுளித்தவன், அவளை பிடிச்சு என்கிட்ட கொண்டு வா, நரகம்னா என்னன்னு காமிக்கிறேன் என்றான் கண்களில் எழுந்த வெறியுடன். அவனது கைகளை பற்றி தட்டி கொடுத்தவன், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்தவர்களிடம், அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, அப்படியே இவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க என்று கூறிவிட்டு வெளியேறினான். ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் ஃபோனை எடுத்து ஒருவனுக்கு அழைத்து ஜோவின் வீட்டை கண்காணிக்க கூறினான். காரில் ஏறி அமர்ந்து ஜோ வீடு இருக்கும் திசையில் பயணிக்க ஆரம்பித்தான். அவன் அறியாமலேயே வாசு அவனை பின்தொடர ஆரம்பித்திருந்தான். அதற்குள் ஜோவின் வீட்டை கண்காணிக்க சென்றவனிடமிருந்து அழைப்பு வர அதை எடுத்தவன், சொல்லு என்றான். வீடு பூட்டியிருக்கு. எதிர்பார்த்தேன், நீ எதுக்கும் அங்கேயே இரு, ஒரு சின்ன அசைவு தெரிந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு என்றான். ஸ்டியரிங்கிலிருந்து கையை உதறியவன், ஷிட், யாருக்கிட்ட ஆட்டம் காட்டுற, உன்னை பிடிக்கிறேண்டி என்று பல்லை கடித்தான். அவனை பின்தொடர்ந்த வாசு வால்டருக்கு அழைத்து, ஜோ வீட்டை தேடி வந்துட்டான் என்றான். கண்ணி வச்சு பிடிச்சிரும் என்றான் சிரிப்புடன் வால்டர்.